ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சிக்காக செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5 மார்க்குக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் 7 கொஸ்டின்ஸை கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். சரியா? 35 அவுட் ஆஃப் 35 மார்க் வந்து நினச்சி பார்த்து ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம செட் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். அதாவது இருதுறை சுழல் ஒட்ட மாதிரியினை வரைபடத்துடன் விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் 2 செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வித் டயக்ராம். சரியா? வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கும். டிஸ்கிரைப் தி ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஆக்சலரேட்டர். சரியா? அதுக்கப்புறம் பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகைகளை விவரிக்கும். டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், அதே மாதிரி டைப்ஸ் கொஸ்டின், அதே மாதிரி யூசஸ்ஸு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எழுதுங்க. அதில் வந்து மார்க்கை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்சர் கீ, கவர்மெண்ட் ஆன்சர் கீயோட வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அது மூலிமா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஏன்னா அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின், அந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதுக்கெலாம் மார்க்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கியின் பங்குகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் தி கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரியா? பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்தினை காண்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெளிநாட்டு நேரடி இடையே உள்ள தொடர்பினை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ். சரியா? குறிப்பு எழுதுக. சார்க்கு, பிரிக்ஸ். சரி, இதை பற்றி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. வரி விதிப்பு விதிகளை விவரிக்கும். டிஸ்கிரைப், அதாவது கனான்ஸ் டாக்ஸேஷன். அதுக்கப்புறம் நீர்மயமாக்கல் காரணங்கள் யாவை, அதாவது வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். சரியா? நீரும் மாசுக்கான காரணங்கள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 3, அதாவது பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டத்தை வரைபடத்தில் விளக்குக. எக்ஸ்பிளைன் தி 3 செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வித் டயக்ராம். சரியா? முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை விவரிக்கும். கம்பேர் தி ஃபீச்சர்ஸ் அமாங் தி கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்டிசம். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விளக்குக. டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. பணத்தின் முதல் மற்றும் 2ஆம் நிலை பணிகளை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. சரியா? அது தெளிவாக பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.